இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா ஒரு தேவையில்லாம ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு. ஷேர் ஆட்டோல தேவையில்லாம ரேட்டை வந்து நம்ம பிரைஸ் வந்து மாத்தி மாத்தி சொல்றாங்க. அந்த டிராவல் பண்ற ஊருக்கு நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா எவ்வளோன்னு கேட்டுட்டு தான் ஏறுவோம். கரெக்டா ஷேர் ஆட்டோ ஏறும் போதே வந்து இந்த ஊருக்கு எவ்வளோங்க அப்படின்னு கேட்டுட்டு ஏறுவோம். அந்த மாதிரி கேக்குறச்ச அவங்க என்ன சொன்னாங்க, எதுவுமே சொல்லவே இல்லை ஆக்சுவலி. ஆமா, கேக்குறச்ச அவங்க எதுவுமே சொல்லல. எத்தனை பேர் நாங்க எல்லாருமே ஏறணும், எத்தனை பேருக்குமே வந்து எதுவுமே சொல்லல. அவங்க ஏறுங்க ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்ட்டு நாங்களும் ஏறி உட்காந்துட்டோம். அதுக்கப்புறம் அந்த ஆட்டோட அண்ணாக்கு ஃபோன் பண்ணாங்க. அந்த ஆட்டோ ரெகுலரா ஓட்டுவாங்கல்ல ஒருத்தர், அவங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இந்த ஊருக்கு எவ்வளோன்னு கேட்டாங்க. அவங்க 20 ரூபான்னு சொன்னாங்க. சரி ஓகே ஓகே நீ வை நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டாங்க. அந்த ஆட்டோ ஓட்டுனது ஒரு அக்கா, இத்தனைக்கும் ஒரு லேடி தான் வந்து ஓட்டுனாங்க. அவங்க வந்து எங்க கிட்ட என்ன சொல்லிட்டாங்கன்னா, நடு பிரிட்ஜில், அதுவும் ஸ்டார்டிங்லேயே சொல்லல, ஆட்டோ ஸ்டார்ட் பண்றதுக்கு போறதுக்கு முன்னாடியும் சொல்லல, கரெக்டா ஸ்டார்ட் பண்ணி அந்த நடு பிரிட்ஜ் மேல போயிட்டு இந்த ஊருக்கு எல்லாமே வந்து 20 ரூபாமா 30 ரூபாமா அப்படின்ட்டாங்க. நாங்க வந்து அந்த அண்ணா போன்ல சொன்னது அதோட இல்லாம நாங்க ரெகுலரா வந்து அந்த ஷேர் ஆட்டோலாம் யூஸ் பண்ணி நம்ம ஊருக்குலாம் போறதுக்கு தெரியும்ல எவ்வளவு ரேட் வைப்பாங்க பொதுவா ஷேர் ஆட்டோலன்ட்டு. அந்த மாதிரி எல்லாருமே கையில 20 ரூபாய் எடுத்து வச்சிருக்கோம். அவங்க என்ன சொல்லிட்டாங்க, 30 ரூபாமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. 30 ரூபாய் தரதுல வந்து நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆட்டோ ஏறிட்டோம், என்ன ரேட் சொல்றாங்களோ நம்ம அதான் தரப்போறோம். கேட்டோம், கேட்டப்ப எதுவும் சொல்லல. சரி ஓகே, அப்புறம் சொல்லும் போது என்ன சொல்றாங்களோ அதான் தரப்போறோம், அது வேற விஷயம். அவங்க வந்து என்னன்னா 30 ரூபாமான்னு சொன்னாங்க. இந்த மாதிரி கேட்டோம், இல்லையே எப்பயுமே 15 ரூபாய் இல்ல 20 ரூபாய் சொல்லுவாங்க, நீங்க என்ன 30 ரூபாய் சொல்றீங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் தான் வந்து கேட்டாங்க ஆட்டோல இருந்து ஒருத்தவங்க. அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, 30 ரூபாய் தான்மா, இஷ்டம்னா இருங்க, இல்லன்னா இப்படியே நிறுத்துறேன், இறங்கி போயிடுங்க அப்படின்றாங்க. எங்க அந்த பிரிட்ஜோட நடுவுல, கரெக்டா அந்த பிரிட்ஜ் பிளைஓவர் ஏறி பாதி தூரத்துல இந்த மாதிரி சொல்லும் போது எப்படி இறங்கி நீங்க எங்கன்ட்டு என்ன பஸ்ஸோ இல்ல என்ன ஷேர் ஆட்டோவோ புடிச்சு போவீங்க நடு பிரிட்ஜ்லன்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி சொல்றாங்க அந்த லேடி. அந்த லேடி இதுக்கு முன்னாடி ஆட்டோ ஓட்டி இருக்காங்களா இல்ல ரெகுலரா அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, அந்த லேடிக்கு லைசன்ஸ் இருக்கான்னு தெரியல அந்த ஆட்டோக்கு கரெக்டா. ஏன்னா அந்த லேடி வந்து அந்த ஆட்டோவை ப்ராப்பரா ஓட்டவும் இல்லை. அவங்களுக்கு வந்து அங்க அந்த ரூட்ல, நாங்க போற ரூட்ல ஒரு ஸ்டாப்பிங் பேரு கூட தெரியல. அவங்க மாட்டு போயிட்டே இருக்காங்க. நாங்க இங்கதான் நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நிறுத்துவாங்களே. ஆக்சுவலா அவங்க அந்த ஸ்டாப்பிங் பேரை சொன்னதுக்கு அப்புறம் கூட அவங்களுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. நிறுத்துங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் நிறுத்துறாங்க. ஒரு வண்டி இப்படி பிரேக்க போட்டுட்டே ரேஸ் பண்றாங்க, அது மாட்டு ரேஸ் ஆகுது. எனக்கு இதெல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியல. எனக்கு இதெல்லாம் கூட பிரச்சனை கிடையாது. அவங்க தேவையில்லாம இந்த மாதிரி மாத்தி பேசுறாங்க. ஏன்னா போன்ல ஒரு அண்ணா கிட்ட போன் பண்ணி கேட்டு அவங்க 20 ருபீஸ்ன்னு சொல்லி நாங்க ரெடியா இருந்தப்போ அவங்க 30 ருபீஸ் எக்ஸ்ட்ரா 10 ருபீஸ் வைக்கிறாங்க. சரி ஓகே தரோம் எக்ஸ்ட்ரா 10 ருபீஸ். அது எப்படி நீங்க பாதி பிரிட்ஜில் இருக்கும் போது, பாதி பிரிட்ஜ் அந்த பிளைஓவர்ல இருக்கும் போது நிறுத்துறா நீங்க இறங்கி போய்க்கோங்கன்னு நீங்க எப்படி சொல்லுவீங்க? எப்படி போவாங்க அதுக்கப்புறம் நிறுத்தி இறங்கி? எனக்கு புரியல. எதுக்கு இந்த மாதிரி தேவையில்லாம மாத்தி மாத்தி பண்ணிட்டு இருக்கீங்க, பேசிட்டு இருக்கீங்க? அதுக்கப்புறம் யாருமே 30 ரூபாய் தரல அந்த ஷேர் ஆட்டோல. எல்லாருமே 20 ரூபாய் தான் கொடுத்துட்டு இறங்கணும் அவங்க ஊருக்கு. ஏன்னா அவங்க மாத்தி மாத்தி பேசுறாங்க. தேவையில்லாம மாத்தி மாத்தி பேசுறத விட எப்படி பாதியில இறங்கி போன்னு சொன்னது ரொம்பவே எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஹர்ட் ஆயிடுச்சு. இது என்ன